இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12 28 வரை வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை தியானிப்போம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரமான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கு யாக்கோபினுடைய சந்ததியினுடைய வரலாறு என்று சொல்லி 37வது அதிகாரத்தில் ஆரம்பிப்பதை நாம் பார்த்தோம். இங்கு யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் யோசேப்பை குறித்து நாம் இந்த இடத்தில் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் அவனுக்கு 17 வயது. அவனுடைய தகப்பன் அவனை மற்ற பிள்ளைகளை விட அதிகமாக நேசித்தான். அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் மிகவும் பொறாமை கொண்டார்கள், அவனை பகைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பன் ஒரு பலவருண அங்கியை செய்து அவனுக்கு போட்டான். அதனாலேயும் அவனுடைய சகோதரர்கள் அவனை இன்னும் பகைத்தார்கள். இது மட்டும் கிடையாது, அவனுக்கு தேவன் பல சொப்பனங்களை கொடுத்தார். அவருடைய திட்டம் என்ன என்பதை அவனுக்கு அந்த சொப்பனத்தின் மூலமாக அவர் காட்டினார். அவன் அதை குறித்து மிகவும் ஆழமாய் அறியாதபடியினால் அதை அவன் சந்தோஷமாக அவனுடைய சகோதரரிடத்திலும் அவனுடைய தகப்பனிடத்திலும் அதை அவன் சொன்னான். அதன் மூலமாகவும் அவர்கள் அவனை மிகவும் அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் 37வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த 12வது வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், இப்படி அவன் சொப்பனத்தை கண்டு என்னெல்லாம் சொல்கிறானோ அதை வைத்து அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள்.
ஏனென்றால் அவன் சொன்னான், எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள் என்று சொல்லி தான் அந்த சொப்பனத்தில் சொன்னான். அதனால் இவர்களுக்கு என்னென்னா, இவன் இவ்வளோ சின்ன பையனாக இருந்துட்டு நம்மளை இப்படி வணங்குவார்கள் என்று சொல்லுகிறானே அப்படி என்று சொல்லி இவனை மீது அவர்கள் பகைத்தார்கள். அதனால் அந்த பகை பாருங்கள், அந்த கோபம் பகை அவர்களுக்குள் இருந்ததினால் பொறாமை, தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள், தீய சிந்தனைகளால் அவர்கள் நிரம்பி இருந்ததால் அவனை கொலை செய்வதற்கு கூட அவர்கள் தயங்கவில்லை. பாருங்கள், கோபம், ஒரு மனிதனுடைய கோபம் கொலை செய்வதற்கு அது என்ன பண்ணுகிறது, தூண்டி விடுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்தில் 12வது வசனத்தில் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவனுடைய சகோதரர்களை அவன் எங்கெல்லாம் வயல், எங்கெல்லாம் புல் தண்ணி அதிகமாக கிடைக்கிறதோ அந்த இடத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்காக அவர்களை அவன் அனுப்பினான் யாக்கோபு. அதனால் அதை பார்த்து கொண்டு வருவதற்கும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆடு எப்படி இருக்கிறது என்பதை விசாரிக்கும்படியாகவும் அங்கிருந்து பார்த்துவிட்டு மறுபடி நீ செய்தி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் யோசேப்பை கூப்பிட்டு அவன் சகோதரரிடத்திற்கு அனுப்புகிறான். போய் உங்கள் அண்ணன் எப்படி, அண்ணன்மார்கள் எங்கே இருக்கிறாங்க, ஆடுகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீ பார்த்து எனக்கு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், நீ அவர்களிடத்திற்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்ன உடனே அவன் உடனே சொல்லுகிறான், இதோ போகிறேன் என்று. அவன் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை எதிர்க்கவும் இல்லை, எதுவும் சொல்லவில்லை. உடனே அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் போகிறான். தன்னுடைய சகோதரர்கள் என்ற அந்த அன்பினால் அவன் போனானே ஒழிய மற்றபடி அவனுக்கு அந்த தன்னுடைய சகோதரர்கள் என்ற அந்த அன்பினால் அவன் போனான். ஆனால் அங்கிருந்தவர்கள் இவனை தன்னுடைய சகோதரனாய் அவர்கள் பார்க்கவில்லை. இவனை பார்க்கும்போது அவர்களுக்கு வெறுப்பு, கோபம் அதிகமாக இருந்தது. அந்த வெறுப்பு, கோபம் பாருங்கள், சகோதரனிடத்தில் அன்பு இல்லை என்றால் பாருங்கள், கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இவர்களுக்கு அந்த பொறாமை, அன்பு இல்லை, வெறுப்பு, கோபம் இருப்பதினால் கண் இவர்களுக்கு இருளாகிவிட்டது. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் தன்னுடைய சகோதரனை தேடி போகிறான். உடனே கீழ்ப்படிந்து தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் செல்கிறான். அப்பொழுது அந்த இடத்தை போய் அவன் அடைந்துவிட்டு அங்கு போய் சீகேமுக்கு போய் அவன் தேடுகிறான். அந்த இடத்தில் அவனுடைய சகோதரர்கள் அங்கு இல்லை. அப்பொழுது அங்கிருந்த ஒரு மனிதன் இவன் அலைவதை பார்த்து அவன் கேட்கிறான், நீ இந்த இடத்துல என்ன தேடுகிறாய் என்று சொல்லி. இவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களை பார்ப்பதற்காக நான் வந்தேன், எங்கள் அப்பா என்னை அனுப்பினார், ஆனால் இந்த இடத்தில் அவர்களை காணவில்லையே என்று சொல்லி கேட்கிறான். அகரும் ஒருவேளை உமக்கு தெரியுமானால் நீர் சொல்லும் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆமாம், இங்கே தான் இருந்தார்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசி கொண்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லி, ஒருவேளை அங்கு போயிருப்பார்கள் என்று. உடனே பாருங்கள், இவன் தன்னுடைய தகப்பன் சொன்னான், நீ போய் சீகேமிலே போய் பார்த்து கொண்டு வா என்று சொல்லி. அதோடு அவன் நிற்கவில்லை. உடனே அந்த இடத்திலிருந்தும் அவன் தோத்தானை நோக்கி நடக்கிறான். பாருங்கள், தனியாக நடந்து தன்னுடைய சகோதரரை தேடி அவன் செல்கிறான். தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனுக்கு செய்தி கொண்டு போவதற்காக தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சேமம் விசாரித்து அவர்களை பற்றி சொல்வதற்காக அவன் செல்கிறான். பாருங்கள், இந்த இடத்தில் அவன் அவ்வளோ தூரம் சென்று தன்னுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து விட்டான். ஏனென்றால் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்து எங்கெல்லாம் அந்த புல் தண்ணிகள் இருக்குதோ அங்கு இடத்துக்கு இவர்கள் போகிறபடியால் இவன் அவர்களை தேடி செல்கிறான். அந்த இடத்தில் பாருங்கள், இவன் தூரத்தில் அவங்க அண்ணன்களை இவன் கண்டுபிடித்து விட்டான். அவர்களிடத்தில் கிட்டி சேருவதற்கு முன்பாகவே இவர்கள் அவனை பார்த்து விட்டு உடனே இவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள், சதி யோசனை. பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், கொலை செய்யும்படி அவனுடைய உயிரையே இவர்களை சேமம் விசாரிக்க அவன் போய்கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவனை கொலை செய்வதற்காக, அவனை இல்லாமல் செய்வதற்காக, எப்படி இவனுடைய சொப்பனங்கள் நிறைவேறும், அந்த சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி கேலி கிண்டல் பண்ணி அவனுடைய சொப்பனத்தை நாம் வரவிடக்கூடாது. இவன் இருந்தால் தானே அந்த சொப்பனம் நிறைவேறும். அப்போ இவன் இல்லைன்னா அப்போ இவன் நம்ம கொன்று போடுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கிருந்த குழியில் இவனை கொன்று நம்ம தூக்கி போட்டுட்டு
போய் சொல்லணும், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று விட்டது என்று பிளான் பண்ணுகிறார்கள் பாருங்கள். ஆனால் இந்த இடத்தில் ரூபனும் யூதாவும் இந்த பிளானை மாற்றுகிறார்கள். ரூபன் எல்லாருக்கும் பெரிய ஒரு சகோதரனாய் அவன் இருக்கிறான். அவன் பாருங்கள், இந்த இடத்தில் அவன் நினைக்கிறான் தன்னுடைய தம்பியை அவன் காப்பாற்றி தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த சகோதரனுக்கிடத்தில் சொல்லுகிறான், நாம் ஏன் இவனை சாகடிக்க வேண்டும், நாம் ஏன் இவனை கொல்ல வேண்டும், பேசாமல் இந்த தண்ணி இல்லாத இந்த குழியில் நம்ம அவனை தூக்கி போட்டுவிடுவோம் என்று சொல்லி அவன் ஒரு பிளான் கொடுக்குறான். உடனே அவர்கள் சரி என்று சொல்லி அவன் தகப்பன் போட்ட அந்த அங்கியை அவனுடைய சரீரத்திலிருந்து கழட்டி அவனை இந்த குழியில் போடுறாங்க. அந்த குழியில் தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. எப்படி தன்னுடைய சகோதரன் உடன் பிறந்தவனை தூக்கி ஒரு குழியிலே போட்டுவிட்டு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். பாருங்கள், அந்த கோபம், வெறுப்பு, சுயநலம், பொறாமை, எரிச்சல், கொலை செய்வது மாத்திரமல்ல, அன்பே இல்லை. பாருங்கள், கொஞ்சம் கூட அவர்களிடத்தில் அந்த அன்பு இல்லை. அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள், போஜனம் பண்ண உட்கார்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க இஸ்மவேலர்கள் போவதை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த இஸ்மவேலர்கள் என்ன பண்ணுகிறாங்க, எகிப்து தேசத்துக்கு போய் விற்பதற்காக, இவர்கள் வியாபாரிகள், இவர்கள் அங்கிருந்து விற்பதற்காக எகிப்து தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு மீதியானியர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டமாக இவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள் எகிப்து தேசத்திற்கு விற்பதற்காக. இவர்கள் எல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், யூதா என்ன பண்ணுகிறான், ஏன்னா இந்த இடத்தில் பாருங்கள் ரூபன் கிடையாது. ஒருவேளை ரூபன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை, அது இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ரூபன் அப்புறம்தான் வர்றான். இவர்கள் இங்கு பேசும்போது யூதா இந்த இடத்தில் என்ன சொல்கிறான், நாமையே நம்முடைய சகோதரனை நம்ம கொன்று அவனுடைய இரத்தத்தை நம்ம மறைப்பதினால் என்ன லாபம் இருக்குது, இதை விட நம்ம என்ன பண்ணுவோம், இவனை இந்த இஸ்மவேலர்கிட்ட நம்ம விற்றுருவோம் அப்படி என்று சொல்லி அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். உடனே இவர்கள் குழியிலிருந்து அவனை தூக்கி அந்த இஸ்மவேலர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை கொண்டு போகிறார்கள் எகிப்துக்கு. ஏனென்றால் அந்த அடிமை என்பது ஒரு மரணத்திற்கு சமமான ஒன்று. அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் அடிமையாக போயிட்டா திருப்பி இவனால் இங்கே வரவே முடியாது. அந்த மாதிரி அவனை பார்க்கவும் முடியாது, இனிமேல் அவங்க பார்க்கவும் முடியாது, அவன் வரவும் முடியாது. அடிமை என்று பார்த்தால் ஒரு 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 செத்தது போல தான் பாருங்கள். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அடிமையாக அவனை வித்துடுறாங்க. இப்படி மனிதர்கள், அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி அவனை அங்கிருந்து விரட்டுகிறார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த குழியில் போட்டது, விற்கிறது, அடிமையாக போகிறது, இதுதான் முடிவா அப்படி என்று யோசித்தால் இது முடிவு அல்ல. இதுதான் தேவனுடைய திட்டத்திற்கே ஒரு துவக்கமாக இருக்கிறது. அவன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் போன உடனே அங்கு நிறைவேறியதா என்று நாம் பார்த்தால் இல்லை, அங்கு நிறைவேறவில்லை. அதற்கு காலங்கள் எடுத்தது, நாட்கள், வருடங்கள் ஆனது. அவன் எல்லா இடத்திலும் கர்த்தரை அவன் பற்றி கொண்டான். அவன் தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் போத்திபாருடைய வீட்டில் கூட அவன் தன்னை அந்த விபச்சார பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி அந்த ஜெயிலில் கூட அவனை கொண்டு போய் போடும்போது கூட அவன் அந்த இடத்துல கூட அவன் தேவனோடு இருக்கிறான். கர்த்தரையே அவன் நினைத்து கொண்டு கண்டிப்பாக என்னை தேவன் வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் அவன் இடத்துல இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதன் என்னென்னலாம் பிளான் போட்டு குழியில் தூக்கி போடலாம், அடிமையாக விற்கலாம், ஒருவேளை நம்மளை கொலை செய்வதற்கு கூட தயங்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். மனிதனுடைய தீய நோக்கங்களையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் கூட அவர் நமக்கு நன்மையாக மாற்ற வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி யோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
சகோதரனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பாருங்கள் இருளிலே நடக்கிறான் என்று சொல்லி யோவானில் நாம் 1 யோவானிலே நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணு அவனுக்கு இருளாக இருக்குது. அவன் போகிறது எங்கன்னே தெரியாமல் அவன் போகிறான். பாருங்கள், எல்லாரும் அவனை தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கிருந்து தூக்கி அவனை விற்கிறாங்க. அந்த இடத்தில் தேவனுடைய பிளான் அங்கே ஒவ்வொன்றும் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த இடத்தில் அவர்கள் அவனை பகைக்கிறாங்க, அவனை எதிர்க்கிறாங்க. அவன் மேலே எரிச்சல் கோபம் வந்து அவனை விற்றுவிட்டோம், இனி அவன் வரவே மாட்டான் அப்படி என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவனை தேவன் அதிகாரியாய் மாற்றினார். அவருடைய பிளானை கரெக்டான நேரத்தில் தேவன் அவனை உயர்த்தினார். அதே போல் பாருங்கள், அவன் அங்கிருந்து இங்கு வரவில்லை, ஆனால் இவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். நாம் பார்க்கிறோம், பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் போய் அந்த தானியத்தை வாங்குவதற்காக இவர்கள் செல்கிறார்கள். அந்த இடத்தில் அவன் அவர்களை மன்னித்தான். பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் தியானித்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அதே போல அவர் சிலுவையிலே மரிக்கும்போது அவர் எல்லாரையும் மன்னித்தார். அந்த சிலுவையிலே தேவனே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் மன்னித்ததை நாம் பார்க்க முடியும். இங்கே யோசேப்பு பாருங்கள், அவன் மனதில் கொஞ்சம் கூட என்னுடைய சகோதரர்கள் இப்படி பண்ணினாங்க, இவனை நான் பழி வாங்கணும் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. பாருங்கள், ஒரு பழைய ஏற்பாட்டில் கூட கர்த்தர் நமக்கு பல திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்மளை சில பேர் பகைக்கலாம், எதிர்க்கலாம், நம்மளை விரோதியாக பார்க்கலாம். கோபம், பொறாமை, எரிச்சல் என்னது இருந்தாலும், என்னதான் அவங்க பிளான் பண்ணி ஒருவேளை குழியிலே கொண்டு போய் போட்டாலும் கூட அதிலிருந்து தூக்க அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. எப்படியாப்பட்ட படுகொழியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்குவார். நாம் பார்க்கிறோம் சங்கீதத்தில், நீயோ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தள்ளினார்கள், விற்றார்கள், என்னெல்லாம் செய்தாங்க, ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது தடைபடவில்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், எப்படி இந்த குழியிலிருந்து நான் வெளியில் வருவேன், எப்படி நான் ஒரு அடிமை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எப்படி நான் இதுலேருந்து வெளியில் வருவேன். கர்த்தர் உங்களுக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க அவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நீதிமான் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லோரும் நீதிமான்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் நாம் புது சிருஷ்டியாக நாம் இருக்கிறோமோ நாம் எல்லோரும் நீதிமான்கள். நம் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோசேப்பை தேவன் உயர்த்தினார். மனுஷன் நினச்சான், இவனை தூக்கி நம்ம இவனை போட்டு கொன்று குழியில் போட்டா இவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி காட்டினார். அப்பொழுது அவர்கள் நினைத்திருப்பார்கள், நாம் எல்லாம் நினைச்சோம் இது எவ்வளோ உண்மை என்பதை சொல்லி. அது எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ, என்னெல்லாம் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ, வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் தரிசனங்களும் நிறைவேறியே தீரும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அது பொய் சொல்லாத ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீ மனம் மாற நீ மனுப்புத்திரனும் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட
நிற்கும் ஆண்டவரே. ஹalleluya. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எடுத்து வழி நடத்துவீராக. ஹalleluya. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.